ஆஸ்பன் மலரை பத்தி எட்வர்ட் பேட்ச் ஐயா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. பிரதர் டாக்டர் வீலர் அப்படின்றவருக்கு செப்டம்பர் 24 வீலர் வந்து ரொம்ப முக்கியமானவர். வீலர் ரொம்ப முக்கியமானவர் பேட்சுக்கு. பேட்ச் வந்து வீலர் வந்து நிறைய பேட்ச் இதுவா பயன்படுத்திட்டு ரிசல்ட் சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் எவ்வளவு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கடிதம் அது, பாருங்க. அது அதுல அவரு நன்றியை தெரிவிச்சிருக்காரு. அதாவது ஆஸ்பன் வந்து ஒரு ஒரு கேஸ்க்காக அவங்க கொடுத்து அதுல வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கு நன்றி பாராட்டி இவர் வந்து அனுப்பியிருக்காரு. அதை பத்தி இவர்கிட்ட சொன்னதுனால இவர் அவருக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. வாட் அ ஸ்ப்ளெண்டிட் கேஸ் ஆஃப் ஆஸ்பன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த ரிப்போர்ட். The more we use these remedies, both the new 19 and the old 19, the more wonderful the results. And the people who know of them have such faith that they can be cured. No longer come and say, can you put me right? But just expect it and take it for granted. Very kindest wishes to you from all of us அப்படின்னு எட்வர்ட் பேட்ச் ஐயா அனுப்பியிருக்காரு. அதாவது ஆஸ்பனுக்கு நன்றி சொல்லிட்டு இப்ப இருக்கிற மக்கள் எல்லாருமே பழைய 19 மருந்தும் புது 19 மருந்தையும் நிறைய எடுக்க நிறைய ரிசல்ட் பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு சரியான மருந்து கொடுங்க. விளக்கம் என்ன? பழைய 19 என்னன்னா, இந்த 19 வரைக்கும் ஃபர்ஸ்ட் சன் மெத்தட், அடுத்து மீதி வரக்கூடிய முடிகிற வரைக்கும் இருக்குது 38. இந்த ரெண்டையும் பயன்படுத்தி சொல்லுங்க. இந்த ரெண்டையும் பயன்படுத்தி மக்கள் அதிகமா பயன்படுத்த அதிகமான தீர்வுகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவ்வளவு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வந்துருச்சு. எனக்கு சரியான மருந்தை கொடுங்க, எனக்கு சரி செய்யுங்க அப்படின்லாம் இப்ப யாரும் சொல்றதுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்றத பார்த்து அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. முக்கியமான பாயிண்ட். இது பழைய 19 புதிய 19 எடுத்து சரியாயிட்டோம். எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை இதுல சரியாவாதுன்னு. நீங்க கொடுங்க, நாங்க எடுத்துக்கிறோம், நாங்க சரி பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. அவ்வளவுதான். எப்போ? 1935. டேட் என்ன? செப்டம்பர் 24, 1935. செப்டம்பர் 24, 1935. 90 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்பயே எல்லாத்தையும் கொடுத்து ப்ரூவ் பண்ணி இந்த ரெமெடி எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது, சரி பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ணி மக்கள் சொல்றாங்க. எங்களை வந்து சரி பண்ணுங்களா நாங்க கேட்க மாட்டோம், நீங்க கொடுத்தீங்கன்னா சரி ஆயிடுன்னு எங்களுக்கு தெரியும், இந்த ரெமெடி எங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணுதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆஸ்பன் வச்சுதான் சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு முக்கியமான ரெமெடிஸ் 38 ஆஸ்பன்ல தான் இந்த விஷயத்த சொல்றாரு. ஏன்னா பிரபஞ்ச தகவல், பிரபஞ்ச மொழி, வெளியின் தகவல். இது இந்த ஆஸ்பன் மலர் வந்து நம்மளோட உடம்புக்கும் சூட்சம சரீரத்துக்கும் இணைப்பை ஏற்படுத்தும். பிரபஞ்ச அன்பை நம்மளுக்கு புரிய வைக்கும். அப்போ நம்மளுக்கு பயமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தரும். இந்த வாழ்வோட ஜாய் ஆஃப் லைஃப், ஜாய் ஆஃப் டெத், ஜாய் ஆஃப் இம்மார்டாலிட்டி, இது மூணையும் நம்மளுக்கு வந்து புரிய வைக்கும். ஆஸ்பன் வந்து எப்படி சொல்லலாம்னா, முன் உணர்வின் மலர், தீர்க்க தரிசனத்தின் மலர். முன் உணர்வுனா நமக்கு வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை முன் உணர்வா நமக்கு அறிவிக்கப்படும். அதை நம்ம பல காலங்களை நாமளே பார்த்துருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம நாளைக்கு எந்திரிக்கணும், நேரத்துல எந்திரிக்கணும், ஒரு 4:30 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும், அலாரம் வச்சுட்டு நம்ம படுத்திருப்போம். அப்ப பார்த்தோம்னா நம்ம அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாலே, ஒரு 30 செகண்டுக்கு முன்னாலே எழுந்து நம்ம ஆஃப் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முன் உணர்வு. இதுதான் வந்து இந்த முழுத்தன்மையில, ஆஸ்பனுடைய முழுத்தன்மையில நம்ம வாழ்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது வந்து இந்த மாதிரியான கிளாஸ் கேட்கும் போது அது தெரியுது. இதுதான் முன் உணர்வா அப்படிங்கிறது. அது மாதிரி நம்மள பஸ்ல பயணம் பண்றது, அதே மாதிரி ட்ரெயின்ல போகும்போது பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு போயிட்டு இருப்போம். நம்மளுடைய ஸ்டாப்பிங் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அது சடனா ஒரு உணர்வு அறிவிக்கப்பட்டு நம்ம அந்த நேரத்தில் எந்திரிச்சிருப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முன் உணர்வின் ஒரு மலர் தீர்வா நம்ம இந்த ஆஸ்பன் பார்க்கலாம். அதே மாதிரி நான் இப்பதான் நினைச்சேன் உங்களை பத்தி, நீங்க வந்துட்டீங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்பனுடைய ஒரு முழுத்தன்மை. அதே மாதிரி இந்த இயற்கை சீற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இந்த வெள்ளம், சுனாமி, இந்த போன்ற விஷயங்கள்ல வந்து பாதிக்காம நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்படின்னா இந்த ஆஸ்பனுடைய முழுத்தன்மையில இருந்தவங்க மட்டும்தான் அதுல இருந்து அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களே வந்து பாதிக்காம இருந்தது பாத்தீங்கன்னா இந்த வகை மனிதர்கள் தான். அதே மாதிரி இப்ப சொன்னார் இல்லைங்களா, அந்த எண்ணம் பொருட்களாக பரிணமிக்கிறது அப்படிங்கிறத ஒரு விஷயத்துல இந்த நோவாவை பத்தி ஆலிவ் மலர் தீர்வுல வந்து சொல்லியிருப்பாரு. அதுல வந்து அவர் வந்து ஒரு அந்த பூமி பிரளயம் ஏற்படும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ரொம்ப நாளா வந்து அந்த இருட்டிலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பறவை வந்து அந்த ஆலிவ் இலையை போட்ட பிறகு ஆலிவ் அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்தது.
அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நோவாவுக்கு வந்து உள்ளுணர்வு, அதாவது முன்னுணர்வு அறிவிக்கப்பட்டு தான் தீர்க்க தரிசனம் தெரிஞ்சுதான் அந்த கப்பலையே கட்டியிருக்காரு. அதுதான் வந்து இந்த எண்ணம் பொருட்களாக பரிணமிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஏன்னா அந்த தீர்க்க தரிசனம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கிறது தான். பட் வந்து நாம வந்து அதை கண்டினியூ பண்ண மறந்துறதுனாலதான் நமக்கு அது புலப்படாம தெரியுது. அதே மாதிரி இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம், ஒரு வீட்டுல வந்து பையன் வந்து ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு கார்னிவல் ஃபங்க்ஷன். அதுல வந்து அவனுடைய ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோஸ்ட் ஹவுஸ். என்ன சொல்லும் போதே நேத்தே வந்து ஏன்டா இது மாதிரி கோஸ்ட் ஹவுஸ் போடுற அப்படின்னு சொன்னேன். சரி வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போய் 8 மணிக்கு விடுறதுக்கு முன்னால ஒரு டோஸ் வந்து ரெகுலரா கொடுக்குற ரெமடியோட ஆஸ்பன் கலந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு விட்டுட்டு மறுபடியும் 1:30 மணிக்கு போய் அவனை கூப்பிடறதுக்கு போறேன். நான் போகும்போது எல்லா ஸ்டாலும் அப்படியே திரும்பி பார்த்துட்டே வந்தேன். இவனுடைய ஸ்டால் மட்டும் அங்க இல்ல. அப்புறம் அவன்கிட்ட கேட்டேன், என்னடா வந்துட்டீங்க அப்படின்னா, இல்ல நான் சீக்கிரமா முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா. அப்புறம் வந்து நீ கலந்துக்கிட்டியாதான்னு கேட்டேன். இல்ல நான் கலந்துக்கல அப்படின்னா. மொத்தம் 3 பேரு, அதுல 3 பேர்ல இவன் மட்டும் கலந்துக்கல, மீதி 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஒரு ஆஸ்பன் போட்டது எவ்வளவு அளவுக்கு எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறது கரெக்டா இந்த மலர் தீர்வு அப்ப அவனுக்கு கோஸ்ட் ஹவுஸ், அவன் கலந்துக்கல அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அமானுஷ்ய சக்தி வந்து என்னையே தெரியல. எதிரியல் வானம் விண்ணை சார்ந்த விஷயம் இல்லையா? கரெக்டா இந்தியா முழுவதும் டெய்லி 4 லட்சம் பேர் பாதிச்சிருக்காங்க ஒரு 4 நாளா. இண்டிகோ பிளைட் இது ஃபுல்லாவே அவங்க எல்லாமே ஆஸ்பெண்ட் மனதில் தான் இருக்கிறாங்க. வந்துட்டே இருக்கு அந்த தீர்வு. என்னன்னா இவ்வளவு நாளா வந்து அந்த பிரச்சனைகள், இப்போ பிளைட் இதுவே வந்து பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து விட்டுரும், சரி பண்ணி விட்டுரும். எந்த ரெமடியும் நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கவே கொடுக்காது. அது அதனுடைய பாதை வந்து நமக்கு புரியாம இருக்கும். நம்ம பாதை, அந்த பாதை வந்து நமக்கு விருப்பம் இல்லாததா இருக்கும். ஆனா அது வந்து ஆன்மாவின் பாதை. அதை வந்து விருப்பம் இருக்கோ இல்லையோ அதை ஏத்துக்கிட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏற்படுத்தும். இனிஷியலா அது வந்து பாதிக்கிற மாதிரி நமக்கு தோரணைதான், நம்மளோட விருப்பத்துக்கு எதிராக செயலாகும் போது நமக்கு அது பாதிப்பா தருது. ஆனா உண்மையில் பிரபஞ்சம் வந்து அழகான பாதையில எடுத்துட்டு போயிடுது. ஆஸ்பன் மலர் அறிவு ஒரு வினோதம், விசித்திரம், அப்புறம் ஒரு வசியம், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த மலர் அறிவு நம்ம உட்கொள்ளும் போது ஒரு ஃபைன் டியூனிங் இன்டு நத்திங்னஸ். வசியம் வச்சுட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க, கட்டிட்டாங்க, இதெல்லாம் வந்து ஆஸ்பன்ட்டை எடுபடவே எடுபடாது. ஏதுமற்ற ஒன்றாகவும் எல்லாமாக இருக்கின்ற ஒன்றாகவும் நம்ம மனம் வந்து ஒடுங்கி போறதை நம்ம பாக்குறோம். அப்புறம் நான் வெளியில் தோன்றி வெளியை நோக்கியே பயணப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்து கொள்ள முடியுது. அப்புறம் எந்தவித ஒட்டுக்களுமே என்ன தெரிஞ்சுக்க எனக்கு தேவையற்றவை அப்படின்னு புரியுது. நான் இப்ப இருக்கிறபடியே முழுமையா தான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. நான் பிசிக்கல் அமானுஷ்யம் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து என்னோட புலன்களுக்கு எனக்கு தெரியாம அப்படி இருந்துகிட்டு இருக்கு, அன்னோனா இருந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து நான் நிறைய ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த தெரியாத கட்டுக்களில் இருந்து எனக்கு ஒரு விடுவிப்பு கிடைக்குது இந்த ஆஸ்பன் மலர் அறிவை தொடர்ந்து உட்கொள்ளும் போது. எல்லாம் வல்ல இறைவன் எங்கும் நீக்கமர இருப்பதை உணர வைக்கக்கூடிய ஒரு மலர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி, அமானுஷத்தின் மூலமா நம்மளை பாதுகாக்கும் ஒரு மலர், முன் உணர்வின் மலர், உயிர் தெளிதலின் மலர் ஆஸ்பன். நம்ம அதீத கற்பனையால ஏற்பட்ட அவஸ்தை காரணமா உலகத்துல நடக்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள நடக்கிறதையும் பிரிச்சு பார்க்க தெரியாத ஒரு மனநிலை, ஆன்மாவில் உண்டாகக்கூடிய ஒரு பய உணர்வு, ஆழமா பதிஞ்சிருக்கிற அச்ச உணர்வு, பிரபஞ்சம் அன்பின் வடிவமானது அப்படின்னு தெரியாததுனால வரக்கூடிய ஒரு பயம் அப்படின்னு டாக்டர் பாஸ் குறிப்பிடுறாரு. இவங்க மனசுல பல்வேறு வகையான எண்ண அதிர்வலைகள் வந்துட்டே இருக்கும். ஆஸ்பன் சாப்பிடும் போது அது நேர்மறையா மாறி எண்ணங்கள்ல ஒரு சமநிலையையும் இது கற்பனை அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு புரிய வைக்கும். ஒரு விஷயம் முடிவுக்கே வராம இழுத்தடிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு ஆஸ்பன் தேவைப்படுது. டிக்கெட் இல்லாம நம்ம கையிலயும் போதுமான காசு இல்லாம ட்ரெயின்ல ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து இருக்க ஒரு நபரின் மனநிலை, ஒரு விஷயம் தவறா நடந்துட்டா அது பத்தின காட்சிகள் திரும்ப திரும்ப நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிறதும் இந்த ஆஸ்பன் தேவைப்படக்கூடிய ஒரு மனநிலை. நம்ம உடல்ல ரத்தமின்மை இல்ல ரத்தம் குறைவா இருக்கு அப்படின்னா இந்த ஆஸ்பன் மனநிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆஸ்பன் எடுக்கும் போது தேவையற்ற முன் உணர்விலிருந்து எப்பயுமே நம்ம விழிப்புணர்வோடும் ஒரு புரிதலோடும் இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இந்த பயம் வரும்போது பாதிக்கப்பட்ட நபர் வந்து
திறந்த வெளிக்கு வந்துட்டாருனாவே அந்த பயம் குறைஞ்சிடும். கண்ணால நம்ம தேடுற அனைத்துமே வந்து அனைத்து விஷயங்களுமே இந்த ஆஸ்பன்ல வருது. முதல் முறையா ஒரு இடத்துக்கு போறோம், அங்க நம்மளுக்கு யாரையுமே தெரியாத அப்படிங்கும் போது ஆஸ்பன் எடுத்தா அங்க இருக்கிற சரியான நபர் ஒரு நண்பனை போல நம்மளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துருவாரு. ஒரு நபர் வீட்டை விட்டு வெளியிலயே போக மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஆஸ்பன் கொடுக்கணும். எல்லார்கிட்டையும் கலகலப்பா பழகுற சுபாவம் ஆஸ்பன் எடுக்கும் போது நம்மளுக்கு ஏற்படுது. மனசால விண்வெளி பயணம் செய்யறதுக்கும் ஆன்ம ஆராய்ச்சி செய்யறதுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மலரா இருக்கு. ஆஸ்பன் சாப்பிட்டுட்டு வர காலங்கள்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தைரியமா, திறமையா, அமைதியா எதிர்கொள்ள முடியுது. வாழ்க்கையில ஒரு பிடிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மலரா இருக்கு. ஆற்றலை மேலிருந்து கீழே இறக்குறது அப்படிங்கிறது இந்த ஆஸ்பன். மறைந்திருக்கும் எல்லா அமானுஷங்களையும் குணப்படுத்தக்கூடியது. பிரபஞ்சத்தோடு மிக எளிதாக ஒட்டி நிற்பதற்கும் நீங்கள் நினைப்பதை எல்லாமே நடக்கிறதுக்கும் இந்த மலர் ஆஸ்பன். எந்த ஒட்டுக்களும், எந்த சித்தாந்தங்களும், எந்த கருத்துக்களும், எந்த புத்தகங்களும், எந்த குருமார்களும், எந்த டெக்னிக்கும், எந்த விதமான சக்கராவும், எந்த சக்கராஸ்ல இருக்கிற இது எது மந்திரம், தந்திரம், எந்திரம் எந்த ஒட்டும் இல்லாமல் நான் சர்வ வியாபியாக அப்படியே நிக்கிறது ஆஸ்பன். அவ்வளவுதான். கருத்து சித்தாந்தங்கள் போல அப்படின்னா ஆஸ்பன் தொடர்ச்சியா ஒரு 6 மாசம் எடுக்க முடிஞ்சிடும். எதையும் எதை வேணாலும் நான் பாத்துருவேன் அப்படின்னு சொல்றது. எதை வேணாலும் நான் பாத்துக்கிறேன். என்னை வந்து கடவுள் வந்து நம்பி அனுப்பிச்சிருக்கான், என்னை தைரியமா அனுப்பிச்சிருக்கிறான், நான் தைரியமா பாத்துறேன். ஏன் நான் எல்லா செயல்களுக்கும் பின்னாடி ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்கு. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதை. முல்லா நசருதீன் கல்யாணம் ஆயிடுச்சு. முதல் முறையா அவரும் அவரோட மனைவியும் கப்பல்ல ஏறி வேற ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போகும்போது கொஞ்ச தூரம் போனோடனே போயிட்டே இருக்காங்க. கடல் நடுவுல பயங்கரமான புயல் உருவாயிடுச்சு. உருவான பிறகு எல்லாரும் கத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. முல்லா நசருதீன் ஒய்ஃபும் கத்துறாங்க, இவர் அமைதியா உட்காந்துக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன அமைதியா உட்காந்துக்கிற, இப்பதானே கல்யாணம் ஆகிக்குது நம்ம 2 பேருக்கும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு, பையில இருக்க கத்தி எடுத்து குத்த வர்றாரு அவங்க ஒய்ஃப. இந்த அம்மா அமைதியா இருக்கிறாங்க. ஏன் அமைதியா இருக்க அப்படின்னு கேட்கிறாரு முல்லா நசர். கத்தி கொடுமையானதுதான், ஆனா கத்திய பிடிச்சிருக்கிற நீங்க அன்புக்கினியவர், என்னை வந்து எதுவும் பண்ண மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு. அதேதான் முல்லா நசருதீன் சொல்றாரு. கடல் கொந்தளிப்பு, புயல், மழையெல்லாம் கொடுமையானது, அமானுஷ்யங்கள், பேய், பிசாசி அதெல்லாம் கொடுமையானதுதான். ஆனா நான் அதை நிர்வகிக்கிற என்னுடைய இறைவன் அன்புக்கினியவன், அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை. இதுதான் ஆஸ்பன். இன்னைக்கு வந்து இன்னைக்கு நடந்த அனுபவத்தை எனக்கு நடந்த அனுபவத்தை சொல்றேன். இன்னைக்கு காலையில வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு நாங்க போயிட்டு இருந்தோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போனோம்னா எங்க குலதெய்வ கோயில் வந்துரும். நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஒருத்தங்க நின்றுட்டு இருக்காங்க. அந்த ரோட்ல ஏதோ எல்லாம் கொட்டி கிடக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏதோ இறைச்சி இருந்துச்சு. அந்த அம்மா கொஞ்சம் மனநிலை இதான மாதிரி இருந்தது எங்களுக்கு பாக்குறதுக்கு. திடீர்னு வந்து காருக்கு முன்னாடி வந்தாங்க. காருக்கு முன்னாடி அவங்க வர்றாங்களே அப்படிங்கல என்ன பண்ணிட்டோம், ஸ்லோ பண்ணி அந்த அம்மா கிராஸ் பண்ணட்டும் நாங்க வெயிட் பண்றோம். நடுவுல காருக்கிட்ட வந்தவங்க இந்த சைட் போகவே இல்லை, ஆப்போசிட் சைடு அவங்க போகல. சரி, கீழே குனிஞ்சு ஏதோ இருக்கிறது அந்த ரோட்ல செதறி இருக்கிறது அவங்க பொருளாட்டு இருக்கு, அவங்க ஏதோ எடுக்கிறாங்கன்னு நினைச்சு வெயிட் பண்ணா காருக்கு முன்னாடி அவங்க படுத்துட்டாங்க அப்படியே. அது வந்து கடைவீதி, எல்லாரும் வந்து வேடிக்கை பாக்குறாங்க என்ன நடக்குது, என்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆனா அவங்க அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி தெரியல. நாங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் சைட்ல இடம் இருக்கவும் அது வழியா நாங்க வந்துட்டோம். அது வந்து அந்த ஆஸ்பனோட ஒரு இதாதான் நான் பாக்குறேன் அந்த நடந்த விஷயத்த. இன்னைக்கு காலையில அது நடந்தது. அப்புறம் திரும்ப வரையில பார்த்தா அந்த அம்மாவை அங்க காணோம். எண்ணியதை எண்ணியவாறு எனக்கு அருளும் ஆஸ்பன் மலர். இந்த மலர் வந்து நுட்பமான அதிர்வலையை கொண்டது, நெட்வொர்க் ஆஃப் எனர்ஜி, ஆழமான தொடர்பை பிரபஞ்சத்தோடையும் என்னோடு எனக்குள்ளேயும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. எழுத்துக்களை சுமக்கும் காகிதமாக இல்லாமல் எழுத்துக்களை எழுதும் பேனாவாக இருக்க ஆஸ்பன் மலர் அறிவு. மறைவான அச்சம் மற்றும் இரகசிய அதிர்வலைகளை நீக்கி அமைதியை கொண்டு வருவது இந்த மலர். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம் ஆஸ்பன்.
பிரபஞ்ச தெய்வீக அன்பு இந்த மலர். முதல் நாள் இந்த மலர் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நிறைய எண்ணங்கள், அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ. இது வரைக்கும் நம்ம அதே வழியில் நிறைய முறை போயிருக்கோம். ஆனால் இந்த முறை போகிறப்போ அவ்வளோ மைண்டுக்குள்ளே எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தோம் அப்படின்னா வகுப்பு இருக்குது அப்படின்ற கிளாஸு ஷெட்யூல் போட்டதுக்கப்புறம் ஒரு டோஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மைண்ட் செட் வந்து அப்படியே டக்குன்னு கட் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் ரொம்ப நேரத்திலேயே வெளியில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. 5 மணிக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போகிறோம். போகிற வழியிலலாம் வந்து ஃபுல்லாக பனி பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பைபாஸ் ரோட்டில் எப்போவுமே பகல் நேரத்துலேயே நம்ம வண்டியில் போகிறதுக்கு பயமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆஸ்பென்னும் செஸ்னட் பட்டும் எடுத்துகிட்டு போகிறப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் பைபாஸ் ரோட்டில் போகிறப்பெல்லாம் பார்த்தோன்னா லாரி ஆகட்டும் இல்லை 2 வீலர் ஆகட்டும் எப்போவுமே வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறது, ரொம்ப ஸ்பீடாக போகிறது, அந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் தான் நிறையா நடக்கும். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் திரும்பி ரிட்டர்ன் வர வரைக்குமே ட்ராவலிங்கில் போன எல்லா வண்டியுமே 2 வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், இல்லை லாரி ஆகட்டும், எல்லாமே 1 by 1 லைனாக போன மாதிரி இருந்துச்சு. அப்போ ரொம்ப தைரியமாக இன்னைக்கு வந்து அந்த பயணம் வந்து அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வாழ்க்கை எவ்வளோ இனிமை அப்படிங்கிறத ஆஸ்பென் மலர் சொல்லக்கூடியதாக இருந்துச்சு. இந்த மலரோட எசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மென்மையாக ஒரு இனிமையான நறுமணத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி தான் எப்போ வந்து நுட்பமாக அதிர்வலைகளை நம்ம உணர்கிறோமோ அப்போது நமக்குள்ளேயே வந்து அந்த ஒரு மென்மையும் இனிமையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது நிறைய பேர் ஆஸ்பென்னா இது அது எது தேவையற்ற அதெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம நாம சொல்லிக்கிட்டு இருக்கிற பாடமே வந்து வேற. ஆஸ்பென் தான் அது ஒட்டு மொத்தமா. இப்ப ஆஸ்பென் வந்து ஒவ்வொரு டேட்டா சயின்ஸ் மாதிரி ஒவ்வொரு ரெமடியை பத்தி ஃபுல் டேட்டா வேணுமா? ஒரு இப்போ வாட்டர் வயலட்டை பத்தி ஃபுல் டேட்டா வேணுமா? ஆஸ்பெரும் வாட்டர் வயலட்டும் ரொம்ப நாள் எடுத்தீங்கன்னா ஃபுல் டேட்டாவும் எடுத்துருவீங்க. அந்த மாதிரி அதிகமான நுட்பமான விஷயங்கள்லாம் ஃப்ளவர் ரெமடியில இருக்கு. புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். என்ன புரியும்னா இது வரும்போதே நம்ம வந்து இதனால என்ன லாபம், இப்ப நாம தெரிஞ்சுக்கணும் எப்படி நம்ம பெரிய ஆள் ஆகலாம், நாம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு சம்பாதிக்கலாம், நாம தெரிஞ்சுக்கிட்டு என் பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, இவங்க உள்ள உட்காந்துன்னு என்ன சொல்றாங்க பேசல பார்க்கலான்னு வர்றது. எங்க விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே வந்து என்ன பண்றதுன்னா பேட்ச் இது ஃப்ளவர் ரெமடிலாம் ஒண்ணும் இல்லைங்க, ஏமாத்து வேலைங்கன்னு பேட்டி கொடுக்குறது. ஆனா அதே விஷயத்த வந்து ப்ராக்டிஸ் பண்ணி மக்களுக்கு சரி பண்ணி தான் வந்து அந்த துறையில வந்து நிறைய ரெமெடி கொடுத்து சரி பண்ண ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாமே கூட ஆஸ்பென். அந்த மாதிரி ஆளுங்களாம் அடுத்த கிளாஸ்ல இருந்து வர முடியாது. சிம்பிள். அதாவது ஒரு விஷயம் உண்மை இல்லைன்னு சொல்றதுக்கு, இப்ப ஜோதிடம் வந்து எனக்கு ஒரு 35 வருஷமா தெரியும். இப்போ என்கிட்ட வந்து ஜோசியம் பொய்ன்னு சொன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் நீங்க ஜோசியத்தை கத்து எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பேசணும். சும்மாவே பொய்ன்னு சொல்லக்கூடாது. அதுக்குதான் ரொம்ப அருமையான கதை ஒன்று. 1996 நான் வந்து ஆந்திராவில் ஒர்க் பண்றேன். நர்சாப்பூர்ன்ற ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன். ஒரு காலேஜில் கிளாஸ் எடுத்துருக்கேன். ஏற்கனவே 30 வருஷம் கிளாஸ் எடுக்கும்போது பிகாசோ ஓவியங்களை பத்தி இருந்தது. பிகாசோ ஓவியங்களை பத்தி ஒரு நான் டீடைல் ஸ்டடி. அதுல அவருடைய ஓவியம் கேலரி வச்சிருக்காங்க, அதாவது பொருட்காட்சி காட்சி வச்சிருக்காங்க, ஓவிய காட்சி. அதுல போய் ஒருத்தர் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு அம்மா வந்து நின்று பாக்குது. அப்படியே வரைஞ்சதை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. எவன் வரைஞ்சான் இதை, போய் கேவலமாகுது என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு பேசினே இருக்குது. பிகாசோ பக்கத்துல வந்து சொல்றாரு, ஒரு பேசுறாரு, ஏதோ ஒரு பேசுறாரு, இந்த அம்மாவுக்கு புரியல, வேற மொழியில பேசுறாரு. ஒரு உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல அந்த அம்மா திட்டின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இவர் வந்து ரஷ்யால பேசுறாரு, அந்த அம்மாவுக்கு புரியல. என்ன புரியலையா எனக்கு அப்படின்ற. அப்ப நீ பேசுறது புரியலையா? ஆமா புரியல. அப்போ அந்த பேசின மொழி இல்லைன்னு அர்த்தமா? இல்ல எனக்கு புரியல. அப்போ இந்த படத்துல இருக்கிற விஷயம் உனக்கு புரியலன்னா அது பிரச்சனை, உனக்கு புரியல. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி பண்ண, அதனால அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது.
இப்ப நான் முன்னாடி உட்காந்துங்கிறேன், பின்னாடி இருக்கிற பொருட்கள்லாம் எனக்கு தெரியலன்னா அந்த பொருட்கள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, நமக்கு தெரியல. அந்த மாதிரிதான் சில பேர் வந்து ரெமிடிஸை பத்தி புரிதல் ஒரு 5 வருஷம் தான் ரெமிடிக்குள்ள டிராவல் பண்ணணும், டிராவல் பண்ணி பார்க்கணும், பார்த்துட்டு சொல்லணும் எல்லாம். இத பிளாசிபோ இது அதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரெமெடி ஆழ்ந்து ஒரு உள்ளுக்குள்ள போனாங்க அப்படின்னா நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஆண்டுகளாக மிக தீவிரமா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகளா 4 மணி நேரத்துல 5 மணி நேரம் இதுல ஒர்க் பண்ணிருக்கேன். 4 மணி நேரத்துல 5 மணி நேரம் சும்மா இல்ல. அதனோட விளைவாதான் சொல்றேன். இது வந்து இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படின்னு அறுதிட்டு சொல்றது இருக்கு இல்லையா, அது ஆஸ்பன். இது இப்படிதான் ஒர்க் ஆகும் அனுமானம். நான் போய் ஆஸ்பனோட மலரை சொல்றேன், இங்க உட்காந்துன்னு சொல்றேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து பூனை வால் மாதிரி இருக்கும், தொட்டா வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன் புக்ல படிச்சுட்டு. அதுக்கப்புறம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு புக்ல பூனை வால்னு சொல்லல. ஆனா போய் நின்னு பாக்குறேன், கீழே இருந்த ஒரு நீட்டான ஒரு பூவை எடுத்து பாக்குறேன், அப்படியே பூனை வாழை தொட்ட மாதிரி அப்படியே இருக்கு. பூனை வந்து அமானுஷத்தினுடைய குறிகாட்டி. ஆக்சுவலா வந்து புலன் நுகர்வு தன்மை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் பூனைக்கு. இது வந்து பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இது வந்து இவ்வளவு ஃப்ரீக்வன்சிஸ் பிரபஞ்சத்துல இருக்குது, இவ்வளவு தகவல்கள் இருக்கு, இவ்வளவு அமானுஷங்கள் இருக்கு, எல்லாமே இறைவனோட லீலை தானே அப்படின்னு கொண்டாடுதல். எதை கொண்டாடுது? பிறப்பு, இறப்பு, இரவாமை 3ஐயும் கொண்டாடுதல்.